இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆகையினால கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியாக தேவனாய் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இது நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து உம்மை பாடவும், உம்மை துதிக்கவும், உம்மை ஆராதிக்கவும் தேவரீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் பேசுவீராக. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தருவீராக. தேவ பிரசனம் இந்த கூடாரம் முழுதுமாய் இதை கேட்கிற யாவருக்குள்ளும் கர்த்தருடைய மகிமையாய் கிரியை செய்வீராக. இந்த நாளிலும் கூட அடியனை சிலுவையில் மறைத்து உம்முடைய பிரசனத்துக்குள்ளாக என்னை மூடிக்கொள்ளுங்க. தேவ ஆவியானவர் மாத்திரம் கிரியை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்போம். கர்த்தர் உங்கள் காரியங்களை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கனமும் மகிமை உண்டாகட்டும். இந்த கர்த்தருடைய ஆராதனையில் வந்திருக்கிற உங்களையும் இந்த ஒளிப்பதிவு மூலமாக பார்க்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த கர்த்தருடைய ஆராதனைக்காக அதனுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியை நாம் சில வாரங்களாக நாம் அதை தியானித்து வருகிறோம். அதே போல் இந்த நாளிலும் நாம் ஒரு சில வேத வசனங்களை கொண்டு நாம் தியானிக்கலாம். முதலாவது நாம் வாசித்த வேத பகுதியை மீண்டுமாய் நான் வாசிக்கிறேன். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் கடந்த வாரங்களில் நாம் தியானித்தோம். அதன் தலைப்பில் மீண்டுமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். அல்லேலூயா. இந்த வார்த்தையின் தலைப்பின் கீழாக தொடர்ந்து நாம் ஒவ்வொரு பாட்டாக நாம் அதை தியானித்து வருகிறோம். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். அவர்கள் அப்படின்னா தேவ ஜனங்கள். பட்சம் என்று சொன்னால் அவர்களுக்கு மேலே, காணப்படுவார் என்று சொன்னால் அவர்களுக்கு இறங்கி வருவார். அல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, தேவன் தமது ஜனத்தின் பட்சத்தில் அவர் இறங்கி வரும்படி விரும்புகிற தேவன். அல்லேலூயா. கவனிக்கணும், தேவனுடைய விருப்பத்தை கவனிக்கணும். நம்முடைய செயல் அப்புறமா நம்ம கவனிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு கூட வாசமாக இருக்க விரும்புகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்மோடு கூட வாசமாக இருக்க அவர் முதல்ல அவருடைய விருப்பம். நமக்கு விருப்பமாக இருக்குதோ இல்லையா, அது ரெண்டாவது. அல்லேலூயா. அவருக்கு விருப்பம் நம்மோடு கூட வாசமாக இருப்பதற்கு. அல்லேலூயா. ஆகையினால தேவன் தம்முடைய எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அவர்களோடு கூட தேவனை கர்த்தர் வாசமாக இருக்க அவர் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு தேவ ஜனங்களாய் இருக்கிறவர்கள் ஏராளமான ஜனங்களாக இருக்கிறார்கள். ஆனால் எல்லாருக்குமே கர்த்தருடைய இப்படிப்பட்டதான பிரசனமும் அவருடைய காணப்படுதலும் இல்லாமல் இருக்கிறது. அப்படியானால் யாருக்கு தான் தேவனை கர்த்தருடைய பிரசனம் இறங்கி வருகிறது, யாருக்கு தான் கர்த்தர் இறங்கி வருகிறார் என்று சொல்லி கடந்த வாரங்களில் நாம் தியானித்த பகுதியை நான் மேற்கோள் காண்பித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற பகுதிக்குள்ளாக கடந்து போகலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் இறங்கி வருவதற்கு காரணம் கர்த்தரை விசுவாசித்தார்கள். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் கர்த்தர் அவளுக்காக இறங்கி வந்தார். ஏன் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, வேதத்தில் கவனிக்கணும், எந்த ஒரு நன்மையும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி தான் நடக்கும். அல்லேலூயா. இயேசுக்கு சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். எங்கே சொல்கிறாரு? யோவான் 11ஆம் அதிகாரத்தில் மார்த்தாளுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அப்படியானால் விசுவாசிகளுக்கு கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. அதே போல் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் காணாமல் இருக்கிறதான கானான் தேசத்தை வார்த்தை கேட்டோன்னு விசுவாசித்தபடியால் கர்த்தர் அவளுக்காக இறங்கி வந்தார். அல்லேலூயா. ரெண்டாவது காரியத்தை நம்ம தியானித்தோம். தாவீதின் மேல் கர்த்தர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. தாவீதுக்காக கர்த்தர் இறங்கி வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால்
தாவீதுக்காக கர்த்தர் இறங்குவதற்கு காரணம் 2 என்பதை நம்ம கடந்த நாட்களில் நாம் ஒன்றை நாம் தியானித்தோம். எப்படின்னா, அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நாம் ஒரு வேத பகுதியை கொண்டு நாம் வாசித்தோம். 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் எனது இருதயத்துக்கு ஏற்றவன். கவனிக்கணும், எதனால் கர்த்தருடைய பிரசன்னம் அவனை தேடி வந்தது அப்படின்னா, என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்படின்னா எப்படி அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான் என்று சொன்னால், கர்த்தருடைய இருதயம் அன்பினால் நிறைந்திருந்தது, இவனுடைய இருதயமும் அன்பினால் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. அப்படியானால் பாருங்கள், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்த தாவீதின் மேல் கர்த்தர் இறங்கி வந்திருந்தார். அல்லேலூயா. 2வது காரியம் நம்ம இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அதே வேத பகுதி அப்போஸ்தலர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? தேவன் சொல்லுகிறாரு, வாசிப்போம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, 2வது பகுதி சொல்லுது. முதல் பகுதியை கடந்த வாரங்களில் நாம் தியானித்தோம். அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பின்பாக தேவன் அன்புடையவராக இருந்தார், அவனும் ஆடுகள் மீது அன்புள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. அதை கொண்டு நம்ம சில வசனங்களை தியானித்தோம். நாம் கேட்கிற நம்ம வாழ்க்கையில் சேஞ்சு நாளுக்கு நாள் கேட்கிற வசனத்தின்படியே நம்ம மாற கற்றுக்கணும். 2வது, இந்த நாளில் நம்ம வாசித்தோம், அவன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அவன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான் என்று சொல்லி தாவீதை குறித்து முன்பதாகவே என்ன பண்ணுறாரு? சாட்சி கொடுக்கிறார். செய்தான் என்று சொல்லி அல்ல, செய்வான் என்று சொல்லி. அல்லேலூயா. வார்த்தையை நல்லா கவனிக்கணும். அவன் பின்பதாக ஒரு நாள் செய்ய போகிறான், அதை முன்பதாகவே அவங்க இயேசு கிறிஸ்து பாருங்கள் அவர் என்ன செய்கிறாரா, இங்கே சொல்கிறாரு. அப்போஸ்தலர் மூலமாய் அங்கே சொல்லுகிறதே நம்ம வாசிக்க முடிகிறது இல்லையா? அவன் எனக்கு சித்தமானவைகளை செய்வான் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுறான்னா, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வந்ததான். அல்லேலூயா. அப்படியானால் தாவீதை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. உண்மையாகவே எப்படி இவரால் சாட்சி கொடுக்க முடிகிறது அப்படின்னா, உண்மையாகவே தாவீது கர்த்தருக்கு சித்தமானதை அவன் செய்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி கர்த்தருக்கு சித்தமானதை அவன் செய்தான் அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் கூட பாருங்களேன், இந்த ஆராதனையில் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பிக்கொள்ளுங்க. நான் கர்த்தருக்கு சித்தமானவைகளை நான் செய்கிறேன்னா அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே ஒரு கேள்வி எழுப்புவோம். நான் கர்த்தருக்கு சித்தமானவைகளை செய்கிறேனா என்று சொல்லி. அப்படியானால் பாருங்கள், முதலாவது நாம் கர்த்தருக்கு சித்தமானது எவை என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். பின்பு அதை செய்ய நாம் முயற்சிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது தேவ ஜனங்களாக இருக்கிறோம். முதலாவது கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை 2வது கடைப்பிடிக்க வேண்டும். இதுதான் தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது கர்த்தருக்கு சித்தமானது எது என்று சொல்லி. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு சித்தம் என்னன்னா, மீண்டுமாய் வாசிமா. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. போதும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, அறிஞ்சுக்குங்க. நம்ம எப்படி மாறணுமா? பரிசுத்தம் உள்ளவர்களாய் சொல்ல மாட்டீங்களே, அப்படியே அம்முங்குதே வாய்ஸ் எல்லாம். வாய் திறந்து சொல்லுவோம். பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம். அப்போ இங்கே சொல்கிறாரு, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும். பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும். இந்த வார்த்தையை சொல்ல 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 நமக்குள்ள ஒரு குறைவு இருக்கிறது என்பதை அங்கே சுட்டி காட்டுது. அல்லேலூயா. அப்படியானால் பாருங்கள், இந்த வசனத்தை நாம் இதை அப்படியே நீங்கள் சொல்ல 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 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் அப்படின்னா வேதம் நம்மை பார்த்து சொல்லுது, தேவனாய் கர்த்தர் நம்ம பார்த்து சொல்கிறாருன்னு வச்சிங்களேன். அப்போ நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னா, பரிசுத்த வாழ்க்கையில் குறை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒத்துக்கலாமா?
ஏன்னா அதனால தான் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு அவருடைய சித்தத்தை நமக்கு அறிவிக்கிறார். அப்போ நம்ம பாருங்கள், நம்ம இடத்துல பரிசுத்த வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்னா குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறதுனால தான் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். அப்போ வேணும். இன்னும் நம்ம வாழ்க்கையில் என்ன இல்லை, அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இல்லை. ஏன் அப்படின்னா வேதத்தில் பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் தேவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்றை இந்த எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகிறாரு. 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கீழ்ப்பகுதியில் எழுதியிருக்குது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. அப்போ பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் எதிர்பார்ப்பது முடியாத காரியம். ஆகையினால தான் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே கர்த்தருக்கு சித்தம். நம்ம கேட்போம், ஆண்டவரே என்னை நிரப்புங்க, என்னை கர்த்தருடைய பிரசன்னத்தால் நிரப்புங்க, எனக்கும் கர்த்தருடைய காரியத்தெல்லாம் வெளிப்படுத்துங்க, எனக்கும் கர்த்தர் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தருடைய உதவியை கேட்குறோம், கர்த்தருடைய பிரசன்னத்தை கேட்குறோம், கர்த்தருடைய ஆவியானவரை நமக்கு எல்லாவற்றையும் கேட்குறோம். இங்கே சொல்கிறாரு, நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் தேவனாய் கர்த்தரை என்ன பண்ண முடியாது, தரிசிக்கவே முடியாது. ஆகவே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் பாருங்கள், தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தேவ சித்தத்துக்கு ஏற்றவாறு நம்ம என்ன பண்ணுறோன்னா வேத வசனத்தின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார். நம்ம பிரயாசப்படும்படி அவர் விரும்புகிறார். அப்படியானால் உண்மையாகவே கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். தேவ ஜனங்களாக இருப்பது சாதாரணமான ஒரு காரியம்தான். இன்றைக்கு எல்லாருமே நானும் கிறிஸ்தவன் அப்படின்றான். ஆனால் தேவ சித்தத்தை அறிந்திருக்கிறவர்கள் கம்மி. அல்லேலூயா. தேவ சித்தத்தின் நடக்கிறவர்கள் கம்மி. கவனிக்கணும். எல்லாருமே இன்றைக்கி ஏராளமான ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கிலாம் ஜனங்க இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய பட்சத்தில் கர்த்தர் இல்லைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இங்கே தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொண்டு நாம் நடக்கும்போது நம்முடைய பட்சத்திலும் கர்த்தர் வருவார். ஏன் அப்படின்னா வேதத்தில் இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாமா? தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பில் கவனிக்கணும். அவருடைய அழைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பரிசுத்தத்திற்கென்றே நம்ம அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய அழைப்பின் திட்டத்தை முதலாவது நீங்கள் அறிந்துக்குங்க. அவர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருடைய விருப்பமோ அவருடைய சுத்தமோ இங்கே எழுதப்படுகிறதை நம்ம வாசிக்க முடிகிறது. அப்படியானால் நம்மை அவர் பரிசுத்தத்துக்கென்றே அழைத்திருக்கிறார். அப்போ அழைப்பில் பரிசுத்தமாக இருக்கிற அழைப்பு கொடுக்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு. அப்போ பரிசுத்தமாய் நாம் இருப்பதற்கு கர்த்தர் அழைக்கிறார். அதுதான் ஆரம்ப ஸ்டேஜ். இது மாத்திரம் இல்லை. இந்த ஆரம்ப ஸ்டேஜில் இன்றைக்கு அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்ந்து கொண்டிருப்பாங்க, அழைப்பிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. பரிசுத்தமான அழைப்பு, இந்த அழைப்பு இருந்தால் போதுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டரை தேடுவாங்க இல்லையா, சபைக்கு வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் உலகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த அழைப்பில் வாழ்கிறவர்கள் பரிசுத்தமாக இருக்கிற அழைப்பு, பின்பதாக எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிற விருப்பம், மூன்றாவது கர்த்தருக்கேற்ற பரிசுத்தமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த 3 பகுதியை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது பரிசுத்தமாக இருக்கிற ஒரு அழைப்பு. தேவனாய் கர்த்தர் விரும்புகிற ஒன்று அழைக்கிறார். நம்ம அழைத்தார் இல்லையா? பூமியில் நம்ம எல்லா ஜனங்களை போல் நம்மளும் தான் என்ன பண்ணோம், பிறந்தோம். நம்ம தான் எல்லாரையும் போல் இந்த பூமியில் வாழ்ந்தோம். ஆனால் தேவனாய் கர்த்தர் பாருங்கள், நம்மை பரிசுத்தத்திற்கென்றே அவர் அழைத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு. நம்ம வேறு ட்ராக்கில் நம்ம ஓடாதபடிக்கு பரிசுத்தமான பாதையில் ஓடும்படிக்கு இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் தேவனாய் கர்த்தர் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கவனிக்கணும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாய் மாறட்டும், இருக்கட்டும் அப்படின்றாரு. எப்படி?
யோசித்து பார்த்தீங்களா அந்த வசனத்தை வார்த்தையை? போதுமே, அதான் பரிசுத்தமாக இருக்கிறாங்களே, அதை விட இன்னும் பரிசுத்தமாய் மாறணும். அப்போது அந்த பரிசுத்தமான வாழ்க்கையில் பரிசுத்தமான ஒரு பாதையில் ஓடிக்கொண்டிருக்க நாம் இதற்குண்டான வழிகளில் நிலைகளில் நம்ம என்ன பண்ணோமா, நாளுக்கு நாள் என்ன பண்ணுமா, நம்ம மாற்றம் அடைய வேண்டும். இந்த அடைப்பிலே இருக்கக்கூடாது, ரட்சிப்பிலே இருந்தக்கூடாது இல்லையா? தேவ ஆலயத்தில் மாத்திரம் நான் வரேன், நான் செபிக்கிறேன், இதோடு கூட நம்ம வாழ்க்கை முடியல, அவசர இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், வேதத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்களேன், நம்ம பரிசுத்த பாதையில் மாத்திரம் நம்ம இருப்போம் என்று சொன்னால் அதுக்கு என்ன அடையாளம்னா, இந்த அடைப்பில் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியாமல் பரிசுத்தத்தில் வளர்ச்சியே இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோன்னா, வேதத்தில் 2 பேதுரு புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 7, 8 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். அக்கிரமக்காரருக்குள் வாசமா இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. கவனிக்கணும் இங்க வேத வசனத்தை. நீங்க இதை ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்க முடியும். லோத்தை மாத்திரம் ரட்சிக்கல, அவன் குடும்பத்தையே கர்த்தர் ரட்சித்தார். ஏன் அப்படின்னா இங்கே ஒருமையில் சொல்லப்படுகிறது. இதே தான் நம்ம இன்றைக்கு நம்ம ஒரு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வேதத்தை கொஞ்சம் கவனிங்க. அக்கிரமக்காரருக்குள்ளே அவன் பாருங்கள், ஆரம்பத்தில் இந்த லோத் என்ன பண்ணிட்டாரான், ஆபிரகாம் கூட தான் கடந்து வந்தார், ஆபிரகாம் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்தார், ஆபிரகாமின் தேவனை அறிந்து கொண்டார். ஆனால் சில காலங்கள் போன போது அவருடைய மெய்ப்பொருளுக்கும் சண்டை உண்டாகி வாக்குவாதம் உண்டாகி 2 பேருக்கும் பிளவு வருது. இப்போ ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்கிறாரு லோத்தை பார்த்து, லோத்து நீ என்ன பண்ணு, உனக்கு எங்கே இஷ்டமாக இருக்குதோ நீ போ, ஆப்போசிட்டில் நான் போயிடுறேன் அப்படின்றார். அப்போ இந்த லோத் என்ன பண்ணுறாராம், அவர் பார்க்குறாரு எந்த தேசம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீர்வளம் பொருந்திய நீர் பாய்ச்சலான செழுமையான இடம் பார்த்து அவர் கடந்து போயிட்டார். ஆனால் அந்த இடம் பார்த்தீங்கன்னா சோதம் பட்டணம் என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. இவர் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, ஆனால் அதுக்குள்ளே வந்து அவர் என்ன பண்ணுறாருனா வாசமாயிட்டார். இப்போ இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாருனா அவர் தெரியல, இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது உள்ளே வந்துட்டார். இப்போ வந்து வாசமாக இருக்கும்போது தான் தெரியுது இந்த ஜனங்கள்லாம் எப்படிப்பட்ட ஜனங்க, ரொம்ப அக்கிரமக்காரர்கள். இந்த ஜனங்கள்லாம் ரொம்ப அநியாயமான ஜனங்கள் இல்லையா? தவறான உறவுகளை அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவர்கள் உறவில் இருக்கிறவர்கள் என்று சொல்லி இதை அறிந்த இந்த லோத்து அவன் நீதிமானாக இருக்கிறதுனால தன் இருதயத்தில் என்ன பண்ணான்னா வாதிக்கப்பட்டவனாகி அவன் பட்டணத்தின் வாசலில் தான் உட்காந்துருப்பானான். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு வந்துட்டான், தெரியாத தனமாக வந்துட்டான். ஆனால் அவனோடு கூட என்ன போக முடியல, அந்த பட்டணத்தோடு கூட ஒத்து போக முடியல. நீங்கள் 19ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் 1ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா இந்த வார்த்தை குறித்து அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதமுக்கு வந்தார்கள். லோத்து சோதமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். கவனிக்கணும், லோத்து எங்க உட்காந்துக்கிறாரு? சோதம் பட்டணத்தின் வாசலில் இருக்காரு. ஏன் அவர் உள்ளே இருக்க முடியல அப்படின்னா அந்த பட்டணத்தில் எப்படின்னாக்கா அசுத்தமும் அக்கிரமும் நிறைந்ததாக இருக்குது. அதனால தான் அங்கே பேதுரு எதிர நீதிமான், இந்த லோத்து நீதிமான், அதனால தான் அவனோடு கூட என்ன பண்ண முடியல, அந்த உலகத்தோடு கூட ஒத்து போக முடியல, வாதிக்கப்படுறான். அதை பார்க்கும்போது அதை கேட்கும் போதெல்லாம் வாதிக்கப்படுறான். இனி அதை நான் பார்க்கக்கூடாது, நான் பரிசுத்தமாக நான் காத்துக்கணும் சொல்லி எங்கே வந்துட்டான், அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பட்டணத்தின் வாசலில் வந்து உக்காந்துருக்கிறான். பட்டணத்துக்குள்ளே ஒரு அக்கிரமம், பட்டணத்துக்குள்ளே ஒரு அருவருப்பு. ஆனால் கவனிக்கணும், இவருடைய 2 பிள்ளைகளும் மனைவியும் அதுக்குள்ளே இருந்தாங்க. நீங்கள் வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது இதை லோத்தை தேவனாய் கர்த்தர் காப்பாற்றும்படிக்கு 2 தூதர்களை அனுப்புகிறார். இந்த 2 தூதர்களை இந்த சோதம் பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பாக காலையில் அழிக்க போகிறாருனாக்கா விடிய காலையில் அழிக்க போகிறார். வானத்திலிருந்து அந்த சூரியனிலிருந்து வெளிச்சம் வரும்போது அதுலேருந்து கந்தகமோ அக்னியும் கீழே வரப்போகுது, அந்த பட்டணத்தை அழிக்க போகுது.
அதற்கு முன்பதாகவே சாயந்தரத்தில் 2 தூதர்கள் என்ன பண்ணாலாம், ஆபிரகாம் இடத்துலேருந்து கடந்து இங்கே சோதம் பட்டணத்துக்கு வருகிறார்கள். வந்து இந்த சோதம் பட்டணத்தில் இருக்கிற நுழைவாகையில் பார்க்கும்போது இந்த லோத்து இருக்கிறாரு. அவளை பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணார், வணங்குறாரு. அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்கி என்ன பண்ண வீட்டுக்கு கொண்டு போகிறார். கொண்டு போன போது இவர்கள் இரவில் போய் தங்குறாங்க, சாப்பிட்றாங்க. அந்த பட்டணத்தாரெலாம் பாருங்கள், இரவு என்ன பண்ணான்னா அங்கே சிறியோர் பெரியோர் முதியோர் எல்லாம் வந்து என்ன பண்ணான்னா இவனோடு கூட ஒரே தகராறு பண்ணுறாங்க. உங்ககிட்ட வந்த 2 பேர் யார், அவங்கள காண்பி அப்படின்னு சொல்லி இடத்துல ஒரே யுத்தம் பண்ணுறாங்க. இவன் வந்து பேசுனான், இவன் பேச்சுக்கு அங்கே மதிப்பே இல்லை. அப்புறம் அந்த 2 தூதர் என்ன சொன்னாங்கன்னா, அவரை இழுத்து கொண்டு கதவை பூட்டிட்டு, உனக்கு சொந்தமான யாராக இருந்தாலும் நீ கூட்டுக்கோ, நான் இந்த தேசத்தை அழிக்க போகிறேன், அதுதான் வந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு செய்தியை இந்த லோத்துக்கு சொல்கிறாங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணான்னா இந்த பெண்களுக்கு நிச்சயம் பண்ண அந்த ஆண்களை அவனை போய் பாருங்கள் போய் விசாரிக்கிறாங்க, கூப்பிட்றாங்க. ஆனால் அவங்க வரலை. ஆகையினால இவர்கள் தாமதித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் நீங்கள் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க சொன்னால் வாசிக்கலாமா? அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது, கவனிக்கணும், அவன் தாமதித்து கொண்டிருந்த போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, கவனிச்சிங்களா, கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால அந்த புருஷர் அவன் கையையும், கவனிக்கணும், இப்ப அவன் மீது இரக்கம் யாருக்கு வருதுன்னா அவன் குடும்பத்துல அவன் கையையும், அவன் மனைவியின் கையையும், அவன் மனைவி கையையும், அவன் 2 குமார்த்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். கொண்டு வந்து விட்டுட்டு என்ன சொல்றாங்களா, உன் ஜீவன் தப்ப என்ன பண்ணு, எல்லாம் ஓடுங்க. கவனிக்கணும், உங்க ஜீவன் தப்ப ஓடிப்போ அப்படின்னு சொல்லி 4 பேருக்கு என்ன பண்ணுறது ஒரே செய்தி, உன் ஜீவன் தப்ப என்ன பண்ணு, ஓடி போயிருங்க, இந்த பட்டணத்தை கர்த்தர் அடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி அதிகாலையில் இந்த சம்பவம் நடக்குது. எல்லாம் ஓடுறாங்க, அவங்க ஓட்டத்தை ஓடுறாங்க. அப்போ ஓடும்போது முதலாவது ஃபெயிலர் அவங்க மனைவி. அல்லேலூயா. ஏன், அந்த உலகத்தினுடைய நன்மைகளை விட்டு போவதற்குன்னா இல்லைன்னா மனசு இல்லை. அல்லேலூயா. இல்லையா, உயிரோடு போயிருந்தாங்கன்னா எத்தனை சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு என்னன்னாக்கா அந்த இடத்துல அவள் விட்டு வர முடியாமல் அவளுடைய இருதயம் அங்கே இருந்தபடியால் அவளை திரும்பி பார்த்து மரித்து போனார்கள். அல்லேலூயா. 2வது இந்த லோத்து அவர் என்ன பண்ணார்னா அந்த இடத்துல போய் வாசமாக இருக்கும்போது அந்த 2 பெண்களும் பாருங்கள் அந்த ஊரார் என்ன பழக்கம் இருந்தார்களோ அதே பழக்கத்தை அவங்க செய்து கொடுத்தாங்க. அல்லேலூயா. தகப்பனுக்கு மதுபானத்தில் என்ன பண்ண கலந்து கொடுத்து அவருக்கு என்ன பண்ணாலும் அவரோடு கூட சயனித்து தாறுமாறான சந்ததியை பெற்றுக்கொண்டார்கள். இந்த புத்தி எங்கேருந்து வந்ததுன்னா அந்த இடத்துல இருந்து வந்தது. கவனிக்கணும். அல்லேலூயா. அப்படியானால் இந்த 3 பேரும் என்ன ஆயிட்டாங்கனாக்கா இங்கே அந்த இடத்துல இருக்கிற உலகத்தோடு கூட அந்த இடத்துல ஊராரோடு கூட அவர்கள் கண்டு அதிலேயே அவர்கள்லாம் பண்ண மூழ்கியிருந்தார்கள். ஆனாலும் தேவஜனந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிக்கணும். ஆனால் தேவனாய் கர்த்தர் பாருங்கள், இந்த லோத்துக்காக தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணாராம், ஏன்னா நீதிமானாகிய லோத்து அப்படின்ற ஒரு வார்த்தையை அழகாக எழுதப்படுற மீதி பேர் எல்லாரையும் மறைச்சிட்டான். அல்லேலூயா. ஏன் அப்படின்னாக்கா அவனுக்கு அந்த இடத்தோடு ஒத்து போக முடியல. ஆனால் அவருடைய 2 மகள்களும் அந்த இடத்துல நடக்கிறத நன்றாக அறிந்திருந்தாங்க. அதனால தான் அவர்கள் இந்த காரியத்தை செய்ய முடிந்தது. அதே போல் தான் அவருடைய மனைவியும் பாருங்கள் அந்த இடத்துல இருக்கிற ஆசிரபாஷங்கள் மீது அவங்க என்ன பண்ணலாம் விருப்பமுடையவர்களாக இருந்தாங்க, மரித்து போனாங்க. இந்த வாழ்க்கை தாங்க இன்றைக்கு அழைப்பில் இருக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம தேவனாய் கர்த்தர் அழைச்சிட்டார், பரிசுத்தத்தை கொடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா ஆரம்பிக்கிறார். நம்ம என்ன பண்ணோம், இந்த பாதியில் அப்படியே ஓடு அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுறோன்னா அவர் ரத்தத்தினால கழுவி நம்மளை என்ன பண்ணுறாரு இந்த பரிசுத்த பாதையில் ஓடும்படி செய்கிறார். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் இந்த அழைப்பிலே என்ன பண்ணுவோன்னு நின்று போயிடுறாங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு என்னால் போக முடியல, இது போதும், நான் தான் சபைக்கு வரேனே, நான் தான் ஜெபிக்கிறேனே, காலையில் ஜெபம் பண்ண சொல்கிறீங்க நான் ஜெபம் பண்ணுறேன், சபைக்கு வர சொல்கிறீங்க வரேன், வேதம் வாசிக்க சொல்கிறீங்க வாசிக்கிறேன், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னும் போது பாருங்களேன் நம்மக்கிட்ட அது மாதிரி அவர்கள் சொல்கிறது இல்லையா வழக்கம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குதுன்னா உலகத்தோடு கூட என்ன பண்ணுவாங்க ஒத்து போவாங்க. எல்லாவற்றுக்கும் உலகத்தோடு கூட ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை தான் இந்த பரிசுத்தமாக இருக்கிற அழைப்பில் இப்படியும் வாழ்வாங்க அப்படியும் வாழ்வாங்க. அல்லேலூயா. இந்த ஜனங்களுக்காக கர்த்தர் என்ன பண்ணுறதில்ல வருவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால தான் பேதுரு எழுதுகிறாரு, முதல் ஸ்டெப்பில் நீங்கள் இருக்காதீங்க, 2வது அடியைக்கு நம்ம வாங்க.
எப்படின்னா 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் இங்கே பேதுரு எழுதுகிறாரு, நீங்கள் அழைப்பில் மாத்திரம் இருந்துடாதீங்க, இன்னும் கொஞ்சம் மேலே வாங்க. வாசிப்போம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தரா இருங்கள். இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு தேவ ஜனம் கடந்து போகணும். அதனால தான் நாம் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு பின்பாக நம்ம அழைப்பில் இருந்துடக்கூடாது, ரட்சிப்பிலே இருந்துடக்கூடாது. என்னைக்காவது என்ன பண்ணுவோம், உலகத்தோடு கூட வாழும்போது இந்த உலகத்தின் நம்முடைய வாழ்க்கையில் இதுவும் எனக்கு வேணும் அதுவும் வேணும் அப்படின்னு சொல்லி வாழ்வோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் சரியான இடத்துல இந்த உலகம் என்ன பண்ணுமோ நம்மளை பூச்சி இழுத்துரும், அதை விழுந்து போயிடுவோம். அவள் நாளுக்கு நாள் முன்னேறியே போக முடியாது. ஆனால் இந்த பேதுரு சொல்கிறாரு, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும், இப்போ என்ன எதுக்கு வராரு பாருங்க, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் நீங்கள் பரிசுத்தமாய் மாறுங்கள். ஏன், அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். அல்லேலூயா. இப்போ நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாய் மாறுவது ரெண்டாவது என்ன பண்ணுறது, ரெண்டாவது ஸ்டெப்பு. முதலாவது ஸ்டெப்பு இங்கே அழைப்பு, ரெண்டாவது ஸ்டெப்பு நடக்கைகள் எல்லாவற்றிலேயும். இன்றைக்கு எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால் எப்படி இருப்பாங்கனாக்கா, அவருடைய பார்வையில் பரிசுத்தமாக இருப்பார்கள். எப்படி அப்படின்னா, நம்முடைய பார்வையில் நாம் எந்த வகையாக நம்ம பார்த்தாலும் நாம் பரிசுத்தமாய் இருப்பது போல வாழ்கிறவர்கள் தான் இந்த நடக்கைகள் எல்லாவற்றிலேயும். கவனிக்கணும், நான் சொல்லுகிறத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ நம்ம நடக்கைகள் எல்லாவற்றிலையும் நம்ம பாருங்கள், நம்ம பேச்சில், நம்முடைய நடக்கை, நம்முடைய செய்கை, நம்முடைய எல்லா காரியத்திலையும் நாம் பரிசுத்தமாக வாழலாம். ஆனால் இருதயம் பரிசுத்தமாக இருக்காது அநேகருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசேயர் என்ன பண்ணாங்களாம், இயேசு கிறிஸ்து நாட்களில் அவர்களை குறித்து எந்த ஒரு குற்றமே இல்லாதபடிக்கு அவர் எல்லாவற்றிலையும் சரியாக இருந்தாங்களாம். அவன் நான் கரெக்டாக இருக்கிறேன், என்னை குறித்து யார் சொல்ல முடியும், என்னை குறித்து யார் சொல்ல முடியும், அப்படியெல்லாம் வாழ்ந்தாருக்கலாம். ஆனால் அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா இருளாக இருந்துச்சான். அல்லேலூயா. பாருங்கள், உபவாசம் இருந்தார்கள். அவங்களுடைய விளைச்சல்களை எல்லாவற்றிலேயும் அவன் என்ன பண்ணலாம், தசமாக கொடுத்தார்கள். தேவனாய் கர்த்தரை தேடுகிறதுல அவர் சரியாக இருந்தார்கள். ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்த அவளுக்குள்ள இரக்கம் இல்லை, அன்பு இல்லை, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட கிறிஸ்துவினுடைய கற்பனைகள் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் கட்டளைகளை ஃபாலோ பண்ணான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவங்க பார்வைக்கு அவள் எப்படி இருந்தாங்களாம், அவர்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில், அவனுடைய இருதயத்தில் அவள் எப்படி இருந்தாங்கன்னா பரிசுத்தம் இல்லாமல் அவள் இருந்தார்கள். அவங்க சொன்னாங்க, அவங்கள பார்வைக்கு எல்லாமே பரிசுத்தம், என் வீடு பரிசுத்தமாக இருக்குது, என் குடும்பம் பரிசுத்தமாக இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அவனுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னா கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தமாக இல்லை. ஆகையினால தான் லேவியராகமம் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் தேவனாய் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தமாக மாறுங்க. அல்லேலூயா. வாசிப்போம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவர்களாய் இருப்பீர்களாக. அல்லேலூயா. பாருங்களேன், இந்த பரிசுத்தம் எப்படிப்பட்டதாக இருக்குது. இன்றைக்கு பாருங்களேன், நம்ம நடக்கிற எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாக இருக்கும். அது போதாதான்? அப்போ கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம்னா என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு எது பிரியமாக இருக்குமோ அதை மாத்திரம் செய்வதுதான் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம சிலது நினைப்போம், சிலது நமக்கு சரியாக தோன்றும். ஆனால் அது கர்த்தருடைய பார்வையில் சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்காது. நீங்கள் சில நன்மையை செய்ய சொல்லும், இந்த இடத்துக்கு நன்மை செய்து கரெக்ட் தானே அப்படின்னுவீங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது தப்புன்றார். புரிஞ்சிச்சிங்களா? ஒருத்தன் என்ன பண்ணான்னா, லூக்கா புஸ்தகத்தில் அந்த சம்பவம் இருக்குது. ஒருத்தன் எல்லாருக்கும் விருந்து செய்தானா. இதை நான் அடிக்கடி தியானிப்பேன் அந்த வசனத்தை. விருந்து செய்யும் போது அநேகர் என்ன பண்ணுவாங்களாம், அந்த இடத்துல பரிசேயர், வேத பாரகர், இன்னும் அதிகமான எல்லாம் கூட்டதாக இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவும் அந்த இடத்துல இருக்கிறார். அந்த இடத்துல இருக்கும்போது விருந்து செய்வது நன்மை தானே இல்லையா? ஆனால் அதுலேயும் அவளுக்குடைய பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவளை கண்டித்து உணர்த்துறார்.
இப்போ இவர் யார் விருந்து செய்துட்டாருன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் விருந்தில் முன்னாடி இடம் பிடிச்சின்னு உட்காந்து சாப்பிட்றோம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன பண்ண கண்டித்து சொல்லிவிட்டு விருந்துக்கு அழைத்தவனை கூப்பிட்டு சொல்கிறாரு, எப்பா நீ விருந்துக்கு கூப்பிட்ட, ஆனால் நீ செய்தது தப்புன்றது. ஏன் அப்படின்னா, நீ இவங்களெல்லாம் கூப்பிட்டீன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி உனக்கு மாறுத்தரம் செஞ்சுருவாங்க, அது உனக்கு கடனாக தான் இருக்கும், உங்களுக்கு செய்யாதில் போய் செய்கின்றது. அல்லேலூயா. இப்போ அவர்கள் நினச்சாருன்னா கவனிக்கணும், நான் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து செய்வது நல்லது தானே, அதில் ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சா இருப்பார் அப்படின்னு தான் இல்லையா அந்த பரிசை நினச்சிருப்பான். ஆனால் உண்மையாகவே பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம கரெக்டு அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வேதத்தோடு கூட கொஞ்சம் இணைச்சி பாருங்கள். அது அப்படி கரெக்டாக இருக்குமானா செய்யுங்க, அது தவறாக இருக்குமானா அது செய்யாதீங்க. அல்லேலூயா. இப்போ தேவனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நான் இதை தான் செய்ய, நான் கரெக்டு அப்படின்னு நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் அது வேதத்தோடு கூட ஒத்து போனால் நம்ம அதை செய்யலாம், இல்லை என்றால் நம்ம என்ன பண்ணோம், அதை செய்ய வேண்டாம். அப்போ தேவனை கர்த்தர் பாருங்கள், நமக்கு நல்லது என்று சொல்லி தோன்றுகிற எல்லாமே கர்த்தருடைய பார்வையில் அது அநேக காரியங்கள் தீமையாகவே இருக்கும். நம்ம பாருங்களேன், நம்மளை ஒருத்தர் என்ன பண்ணோன்னா கோபப்படுறாரு, அவர் கோவப்படுறாரு, நம்மளும் கோவப்படுறது நல்லது தானே, நியாயம் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து அதை கொஞ்சம் மாற்றுறாரு இல்லையா. நம்மளை என்ன பண்ணுறோம், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கின்றார். இதுதான் தேவனுடைய பரிசுத்தம். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம், நான் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கிறேங்க, அவர் என்னை திட்டுனாரு, நான் என்ன பண்ணுறேன், திட்டுறேன். அவர் என்னை காரி முடிஞ்சார், நான் என்ன பண்ணுறேன், காரியமாகிறேன். அவர் என்னை பார்க்கல, நானும் என்ன பண்ணல, பார்க்கல, கரெக்டாக இருக்கிறேன்ப்பா, என் வாழ்க்கையில் நான் கரெக்டாக இருக்கிறேன், ஆண்டவருக்கே தெரியும் இல்லையா. மற்றவங்களுக்கு என்ன பண்ணல, நான் எதையுமே நான் செய்யலை, எனக்கு என்ன செய்கிறாங்களோ அதுதான் நான் செய்கிறேன், இது நான் தவறு செய்யலையே அப்படின்னு நினைப்போம். இதுவும் தவறு. அல்லேலூயா. இல்லையா. நமக்கு நன்மை செய்யாதவர்களுக்கு நம்ம நன்மை செய்யணும், இதுதான் தேவனுடைய பரிசுத்தம். அல்லேலூயா. அப்படியானால் நம்ம வாழ்க்கையில் இதை தான் தேவனை கர்த்தர் கற்றுத்தார். நம்ம ஒரே படியில் நாம் பாவத்தோடு கூட உலகத்தோடு கூட ஒத்து போகாமல் நம்ம கொஞ்சம் தேவனுக்காக பரிசுத்தமாக வாழ வேண்டும். ரெண்டாவது, நம் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் மேல் தோற்றத்தில் நாம் பரிசுத்தமாய் நம்ம இருக்கிறோம் என்று சொல்லி, நாம் சரியாக இருக்கிறோம் என்று சொல்லி அறிந்து கொள்ளாமல் நம்ம அப்படி விட்டு நம்ம உள்ளுக்குள்ளே ஆராய்ந்து பார்த்து, நான் கர்த்தருக்கு ஏற்றபடி நான் செய்கிறேன்னா, பரிசுத்தமாக இருக்கிறேன்னா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தமாக நம்ம மாற வேண்டும். அப்படியானால் பாருங்களேன், இதுதான் கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதற்காக நம்ம அழைத்தார், அதற்காக தான் நம்மளை தகுதிப்படுத்துகிறார், அதற்காக தான் வசனங்களை நமக்கு கற்றுத்தருகிறார், அதற்காக தான் எதையெல்லாம் செய்யக்கூடாது எதையெல்லாம் செய்யணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். நம்மை பரிசுத்தத்துக்கென்றே கர்த்தர் என்ன பண்ணுறாரா, அவர் அழைத்த தேவனுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், அழைப்பின் பாதையில் இருக்கிறோமா, அல்லது நமக்கு நாமே பரிசுத்தம் என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிற அந்த காரியத்தில் இருக்கிறோமா, அல்லது உண்மையாகவே கர்த்தருக்கேற்ற பரிசுத்தமாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, யோசித்து பாருங்களேன் இல்லையா. நம்ம உலகத்தோடு ஒத்துப்போன நிறைய நன்மைகள் வரும். ரெண்டாவது, நமக்கு நாமே நல்லவர் என்று சாட்சி சொல்லி கொண்டு நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் இதில் கர்த்தருக்கு ஒரு நாளும் பிரியமாக இருக்காது, இன்னும் பரிசுத்தமாக மாறுன்றார். அல்லேலூயா. நீ நடக்கையெல்லாம் பரிசுத்தமாக இருக்க, நீ இதெல்லாம் செய்கிற, இதுவும் வேணுன்றார். பரிசுத்த அந்த பரிசேயர்கள்லாம் அவர் எல்லாத்தையும் கரெக்டாக இருந்தாங்க, ஆனால் ஒன்றில் குறைவு இருக்குது அப்படின்றார். ஏன் அப்படின்னா, நீ இரக்கம் இல்லையாப்பா, நீ என்ன பண்ணுற, எல்லாவற்றுக்கும் நீ பணத்தையே செலவு பண்ணுகிற, ஆனால் இரக்கத்தை செலவு பண்ணுன்றார். அல்லேலூயா. இரக்கம் உள்ளவன் தான் இரக்கம் பாராட்டப்படும் அப்படின்றார். அப்போ எதையெல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு ஏற்றபடி நீங்கள் செய்யணுமோ அதையெல்லாம் நம்ம செய்யணும். அல்லேலூயா. அப்போது வேதத்தின்படி நம்ம என்ன பண்ணணுமா, இங்கே சொல்லுகிற வார்த்தையின்படியே நம்ம வேதத்தின்படி நம்ம கர்த்தருக்கு பிரியமானது சித்தமானது நம்ம பார்த்து நம்ம நடக்க வேண்டும். அப்படியானால் பாருங்கள், இந்த பரிசுத்த பாதையில் தேவனை கர்த்தர் நம்மை அவர் நடத்துவது தான் அவருக்கு சித்தம். நம்ம கர்த்தருக்கு ஏற்றபடி மாறணும். அதில் தான் ஆரம்பத்தில் நம்ம வாசித்தோம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும். எப்படியெல்லாம் அப்படின்னாக்கா, இன்னும் நம்முடைய இருதயத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய நடக்கையில் மாத்திரமில்லை, நம்ம சிந்தையில், நம்முடைய யோசனையில், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்ற பாருங்கள், கர்த்தருக்குண்டான உறவில் கூட நம்ம எப்படி இருக்கணுமா, அவருக்கு ஏற்ற பரிசுத்தமாக நம்ம அவரிடத்துல வரும்போது கர்த்தர் நிச்சயமாய் அவர் நமக்காக நம்முடைய பட்சத்தில் வருவார். இது தாவீதுடைய வாழ்க்கையில் அனுபவமாக இருந்துச்சு. ஏன் தாவீதை குறித்து அங்கே சொன்னார் அப்படின்னா, தாவீதும் பாவம் செய்தவன் தான். அல்லேலூயா. தாவீதும் பாவம் செய்யலன்னு சொல்ல, பாவம் செய்தவன் தான். அப்போ பாவம் செய்த இந்த தாவீதுடைய வாழ்க்கையில்
தேவனாய் கர்த்தர் விரும்புகிறதை, அவன் சித்தமானதை அவன் செய்தான் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போது உண்மையாகவே தாவீது தன் வாழ்க்கையில் அவன் தேவனுக்கு சித்தமானதை செய்ய அவன் என்ன பண்ணான்? பிரயாசப்பட்டான், முயற்சித்தான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவரே, நான் உமக்கு என்ன செய்ய சித்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறீரோ அதன்படி நான் மாற வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ளே என்ன இருக்கணுமா? பிரயாசமும் முயற்சி இருக்கணும். போதும் அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் எங்கேயுமே சொல்லலை இல்லையா? போதும் அப்படி மாத்திரம் நிறுத்துறாதீங்க. கர்த்தருக்கு ஏற்றபடி நம்ம நாளுக்கு நாள் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளுக்கு நாள் மாறணும். போதுன்றதை இந்த பூமியில் யாருக்குமே கிடையாது. கர்த்தர் தான் பரிசுத்தம். அல்லேலூயா. ஆகையினால் நம்ம வாழ்க்கையில் இன்னும் பரிசுத்தமாய் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கடைசி முடிவரையிலும் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் மாற வேண்டுமானால் இல்லையா, அவன் வாழ்க்கையில் அவன் ஒன்றை செய்து கொண்டே இருக்கணும். என்ன செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா, நீதிமொழிகள் புஸ்தகம் வேதத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். தன் பாவங்களை மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன். இன்றைக்கு எல்லாருமே இந்த பூமியில் நம்ம எல்லாருமே பாவிகள் தான். ஹல்லேலூயா. ஆனாலும் தன் பாவங்களை நாம் சரி என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ளாமல், நாம் உணர்வு அடையாமல் நம்ம இங்கே கவனிக்கணும். நம்ம பாவிகளாய் நம்ம வாழ்க்கையில் இந்த பூமியில் உலகம் பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிறதுன்னு சொல்லி 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கவனிக்கணும், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். ஆனால் உலகெல்லாம் எப்படி இருக்குது? நம்ம வாழ்கிற பகுதி எப்படி இருக்குது? நம்ம போகிற இடம் எப்படி இருக்குது? பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிறது. இந்த பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிற உலகத்தில் நம்ம வாழ்கிறபடியால் நம்ம அடிக்கடி கரைப்பட்டுனே இருப்போம் இல்லையா? நம்ம குறைவுள்ளவெல்லாம் மாறப்பட்டு இருப்போம் இல்லையா? அப்போது நம்ம வாழ்க்கையில் கரைகள், குறைகள், குற்றங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் அனுதினமாக என்ன பண்ணோம்? நம்மக்கிட்ட வந்துகிட்டே இருக்கும். அப்போது ஒரு மனுஷன் பரிசுத்தமாக மாற வேண்டுமானால் அவன் பாவங்களை அவன் வாழ்க்கையில் செய்தாலும் அவன் என்ன செய்யணுமா? அதை நேசிக்காமல், கவனிக்கணும், பாவத்தை நேசிக்காமல் பாவங்களை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ பிரயாசமும் முயற்சியும் செய்ய வேண்டுமா? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்ம இடறுகிறோம். எத்தனை வாட்டி நம்ம இடறுகிறோம். செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் செய்யும்படியான சூழ்நிலை வருது. பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் பேசும்படியான ஆட்கள் வராங்க அழகாக. அல்லேலூயா. இல்லையா? நம்ம இதை செய்யக்கூடாது மறைஞ்சு போனால் அப்போ தான் நம்மளை தேடின்னு வருவாங்க இல்லையா? இப்படியெல்லாம் நம்மளை கரைப்படுத்தும்படி இந்த உலகமும் இல்லையா விசுவாசம் நம்மளெல்லாம் பண்ணுறதுன்னா நம்ம சுற்றிலுமாக இருந்தாலும் நம்ம எப்படினாமா பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, நமக்குள்ளே ஒரு பிரயாசம், நமக்குள்ளே ஒரு முயற்சின்னா பாவங்களை வெறுக்கிற, பாவங்களை அருவருக்கிற ஒரு 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 வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். அதுக்காக பிரயாசப்படணுமா? பாவத்தை நேசிக்கக்கூடாது. பாவத்தை வெறுத்து விலகி வாழுவதற்கு விதமான பிரயாசமும் முயற்சியும் நீங்கள் நடைவே சொன்னால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அப்போ அந்த பிரயாசம் நமக்கு இல்லை, நமக்கு அப்படிப்பட்டதான முயற்சி இல்லை, நாம் பாவத்தோடு கூட வாழ்ந்திருக்கிறோம், அந்த உணர்வே இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் தேவனாய் கர்த்தர் நமக்கு எந்த வகையிலும் உதவி செய்ய மாட்டார். அப்படியானால் பாருங்கள், இந்த தாவீது என்ன செஞ்சாரா? இப்படி வாழ்க்கையில் பாருங்கள் 2 இன்சிடென்ட் ஒரு வாழ்க்கையில் நடக்குது. 2த்திலும் இந்த தாவீது எப்படிப்பட்ட ஒரு இருதயமுடையவராக இருக்கிறான்னா, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஏற்றவனாக இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. வேதத்தில் 1 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 26 வசனமும் அங்கே எழுதப்படுகிறது. 26 வசனத்தில், இந்த 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, இந்த தாவீது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாவத்தை செய்கிறார். என்ன பாவம் அப்படின்னா, இவர்கள் பாருங்கள், இவர் என்ன செய்கிறாரா? உரியாவின் மனைவியை அவர் மீது கண் வைத்து இச்சித்து அவளை என்ன பண்ணனா, 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்குது. 1 to 26 வரைக்கும் நீங்கள் குறித்து கொள்ளலாம்.
இந்த சம்பவமானது நீங்கள் அதை முழுமையாக வாசிப்பீங்கன்னா இந்த தேவனுக்கு பிரியமுள்ள ராஜாவாக இருந்தவன் தான் இந்த தாவீது. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், ராஜாக்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இவர் யுத்தத்துக்கு போல. இவருடைய மாளிகையில் இவர் உலாய் வரும்போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை பார்த்து இச்சித்து அவன் என்ன பண்ணுறாருனா அவனோடு கூட சயனித்து அவள் என்ன பண்ணுறாருனா அவரை அந்த பெண்ணை தீட்டுப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் அந்த பெண் யாருன்னு கேட்டால் உரியாவின் மனைவி என்று சொல்லி அறிந்து கொள்கிறார். உரியாவை சமாதானப்படுத்தி வஞ்சிக்கு ஏமாற்ற நினைக்கிறாரு. ஆனாலும் உரியா அதுக்கு சம்மதிக்கலை. ஆகையினால இந்த உரியாவை என்ன பண்ணுறாருனா யுத்தத்தில் வைத்து என்ன பண்ண முன்பதாக நிறுத்தி அமலேக்கோடு கூட யுத்தம் பண்ணும்போது இவரை கொன்று போடுறார். இதுதான் இந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சம்பவம். ஆனால் இந்த சம்பவத்தை சாதாரணமாக இவர் செய்துட்டு என்ன பண்ணுறாருன்னா யாருக்குமே தெரியாது என்று சொல்லி இந்த ஸ்ரீக்கும், அதாவது இந்த பத்சேபாளுக்கும் இவர் தான் கொலை பண்ணான்னு தெரியாது. வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். 26ஆம் வசனத்தில் 2 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தன் புருஷனாகிய உரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்ட போது அவள் தன் நாயகனுக்காக இழவு கொண்டாடினாள். துக்க நாள் சென்ற பின்பு கவனிக்கணும், அவங்க எப்போதுமே ஐயோ யுத்தத்தில் போனார் மறிச்சார், இதெல்லாம் ஒரு சாதாரணமான காரியம் தான். யுத்தத்தில் எத்தனை பேர் உயிரோடு வருவாங்க போவாங்க அதெல்லாம் தெரியாது. ஆனால் வந்தால் சந்தோஷம், வரலன்னா மறிச்சாங்கனாக்கா அவளுக்காக என்ன பண்ணுவாங்களாம், இந்த அம்மா எப்படி நினைக்கிறாங்க, யுத்தத்தில் மறிச்சிட்டார், எங்கள் தேசத்துக்காக யுத்தம் பண்ண போய் அதில் மறிச்சிட்டார் அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் தாவீது இது வஞ்சகமாய் செய்தார் என்று சொல்லி பத்சேபாள் தெரியாது. அல்லேலூயா. ஆனால் இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் சொல்றார் பாருங்க 27ஆம் வசனம். துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். இப்ப இவர் எப்படி செய்யறாருன்னா பிரமாணத்தை ஒழுங்க ஜனங்கள் மத்தியில் செய்யறாரு. எப்படி செய்யறாரு, பண்ற தப்பெல்லாம் மறைவா செய்துட்டாரு. இப்ப ஜனங்களுக்கு மத்தியில் பிரமாணத்தை செய்யறாரு. என்ன பிரமாணம்னாக்கா இதில் நியாய பிரமாணத்தில் ஒரு பிரமாணம் உண்டு. எப்படின்னா புருஷனும் மனைவியும் இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாது, அவர்களை வேறு இடத்துல என்ன பண்ண திருமணம் செய்யக்கூடாது. ஒரு வேளை புருஷன் மரித்தால், கவனிக்கணும், மரித்தால் அல்லது இல்லையா மரித்தால் பிரிந்தால் அப்படிப்பட்ட ஒரு விளக்கப்பட்ட ஒரு சீட்டை பெற்றால் அவன் என்ன பண்ணான்னா அவன் வேறு ஒருவரை மறுமணம் செய்யலாம். இப்படி மரித்தால் இவர்களுக்கு என்ன பண்ணானாக்கா இவங்க திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிறதான பிரமாணத்தை என்ன பண்ணுறாரு, ஞானமாக அவர் என்ன பண்ணனா ஜனங்கள் மத்தியில் அந்த மாதிரி அவங்களுடைய கணவர் இறந்துட்டாங்க, அதனால் அந்த மனைவி என்ன பண்ணிட்டார், இவர் ஜனங்கள் மத்தியிலேயே அவர் திருமணம் பண்ணுறார். ஆனால் மறைமுகமாய் செய்திருந்ததை தேவனை கர்த்தர் என்ன செஞ்சாரோ அவருடைய பார்வைக்கு பொல்லாங்க இருந்தது. இப்போ 27ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம், அந்த கடைசி பகுதியை வாசிக்க போகிறோம் பாருங்கள். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, அவருடைய பார்வைக்கு, ஆனால் இவருடைய பார்வைக்கு அது நல்லது போல இருக்குது. ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குது, இன்றைக்கும் பாருங்களேன் இப்படி தான் நமக்கு நன்மை செய்கிறது போல இருக்கும் சில காரியத்தெல்லாம். ஆனால் அது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். ஜனங்களாம் நினச்சாங்க பரவாயில்லப்பா, யுத்தத்தில் மரித்த ஒருவனுடைய மனைவியை இவர் ராஜா ஏற்றுக்கினார்ப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது பொல்லாங்கா இருந்தது. அப்போது இதை இப்படி செய்துட்டு இவர் அப்படியே இருந்துடுறாரு. இப்போ தேவனை கர்த்தர் என்ன செய்கிறார் பார்க்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 1 இப்போ நம்ம வாசிக்க போகிற 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளா இருந்தது, தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். பாருங்க, இந்த சம்பவத்தை ஒரு என்ன பண்ணுவோம் கதையா அவருக்கு சொல்லி காட்டுறாரு. ஏன் கதையா சொல்றாரு, ஸ்ட்ரெயிட்டாக சொல்லலாம்ல, உத்தரவு வாங்கணும்.
அவர்கிட்ட வந்து என்ன பண்ணால் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். தாவீது ராஜா கிட்டேருந்து என்ன பண்ணோமா ஒரு அதிகாரத்தை வாங்கணுன்றதுக்காக ஒரு கதையை சுட்டி காணும்போது தாவீது உடனே சொல்கிறாரு. வாசிக்கலாம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். அப்பொழுது உடனே தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி. யார் மேலே கோபம் வந்துச்சு? இப்போ அந்த மனுஷன் மீது, அவர் சொன்ன கதையில் இருக்கிற மனுஷன் மீது கோபம் உண்டவராகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று யாருக்கே ஒரு லிஸ்ட் குத்துறாரு. மரணத்துக்கு பாத்திரன் என்று சொல்லி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதான் இவர் ஆர்டர் போட்டுக்கிறாரு. இப்படிப்பட்ட பாவத்தை செய்தவன் மரணத்துக்கு நேரானவன் அப்படின்னு நான் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுறேன் அப்படின்னு சொல்லப்பட்ட பின்புதான் பாருங்களேன் அவன் சொல்றாரு. அவன் ஏன் தெரியுமா அப்படிப்பட்டவன்றத இந்த தாவீது சொல்றாரு. அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். இப்ப முடிவை சொல்லிட்டாரு. இதுக்கு நாளத்தினே அவன் திரும்ப செலுத்தணும். எங்க நான் பார்த்து அவன்கிட்ட சொல்லு அப்படின்றாரு. அப்போ அந்த நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு. இப்போ அவர் சொல்றாரு பாருங்களேன் தாவீதை நோக்கி. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி நீயே அந்த மனுஷன்பா அப்படின்ட்டான். இவருக்கு என்ன ஆச்சுன்னா மறைவாய் செய்தெல்லாம் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர் வெளியரங்கமாக கொண்டு வந்துட்டாரு. பின்பு தாவீது செய்த பொல்லாங்கி நிமித்தம் கர்த்தர் என்ன பண்ணாராம் அவனுக்கு தண்டனையை நிரூபித்தார். ஆனால் அவனுடைய பாவத்தை மன்னித்தார். ஏன் அவன் பாவத்தை மன்னித்தார்? வேதத்தில் சொல்லப்படுது 13ஆம் வசனத்தில் அவனுக்கு ஒரு தண்டனை அங்கே வைக்கிறாரு. நீ இந்த பாவத்தினால தண்டனை இருக்குது, ஆனால் உன்னை கர்த்தர் என்ன பண்ணார்னா மன்னிக்கிறார் அப்படின்னு சொல்லி 13ஆம் வசனத்தை இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். கவனிங்களா. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். கவனிக்கணும். இப்போ சொல்கிற ஒரு வார்த்தைன்னா நான் கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். போதும். அல்லேலூயா. கவனிக்கணும். இப்போ நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார். காரணம் என்ன தெரியுங்கன்னா அவன் பாவத்தை முதலாவது ஒப்புக்கொண்டான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது தன் பாவங்களை மறிக்கிறவன் இல்லையா, நம்ம வாசித்தோம். அப்போது இந்த பாவத்தை முதலாவது ஒப்புக்கொண்டான். இன்றைக்கு அநேகர் ஒப்புக்கொள்ள மாட்டான் இல்லையா, ஒப்புக்கொள்ள மாட்டான். ஏன் ஒப்புக்கொள்ள மாட்டாங்கன்னா நான் செய்கிறது கரெக்டு அல்லது சில உணர்வே இருக்காது, அப்படிப்பட்ட உணர்வே இருக்காது. ரெண்டாவது அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கும் போது அவன் தன் பாவத்துக்கு மனம் வருந்தினான். அவன் சுட்டி காண்பிக்கும் போது ஐயோ இப்படிப்பட்ட காரியத்தை செய்துட்டேனே அப்படின்னு சொல்லி மனம் வருந்தினானா. இன்றைக்கி அந்த உள்ளான மனம் நமக்கு குத்தப்பட வேண்டும். அதனால தான் கர்த்தருடைய பிரச்சனை நமக்கு இல்லை. அவனுக்கு உள்ளான மனம் குத்தப்பட்டுச்சு, மனம் வருந்தினான் இல்லையா. அன்றைக்கு பேதுருடைய வார்த்தையை கேட்டபோது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் நடக்குது. பேதுருவின் வார்த்தையை கேட்டபோது ஜனங்கள் எல்லாம் இருத்தில் குத்தப்பட்டவர்களாய் மாறினாங்க. அல்லேலூயா. உடனே கர்த்தருடைய பிரச்சனை அங்கே எல்லாம் இறங்கிச்சான் பாருங்க. அல்லேலூயா. அப்படியானால் இங்கே இந்த தாவீது அவன் இருதயத்தில் அந்த மனம் வருந்துகிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது அவனிடத்துல ஒன்று வெளிப்பட்டது, அவன் மன்னிப்பு கேட்குறான். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அல்லேலூயா. பாருங்களேன், அவன் மன்னிப்பு கேட்குறான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம பாவம் செய்கிறோம் தான் இல்லையா. நம்ம பாவம் செய்கிறோம், நமக்கு அப்படிப்பட்ட உணர்வு நம்ம செய்தோம் என்கிற உணர்வே இல்லாமல் நிறைய பேர் பாவம் செய்து கொண்டே இருப்பான். நம்ம உணர்வு அடையணும். ஐயோ நான் இதை செய்துட்டேனே, நான் இப்படி பேசிட்டேனே, இப்படி நான் நடந்துட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம உணர்வு அடைந்து பாவத்தை நம்ம ஒப்புக்கொள்ளணும். ரெண்டாவது பாவத்துக்காக மனம் வருந்தணும். சரி அப்படி பேசியிருக்கோம், நான் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனம் வருந்தணும். மூன்றாவது மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரச்சனை நமக்கு வரணும், நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். சில பேர் பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துட்டு மன்னிப்பு கேட்பது வழக்கம் இல்லையா. கர்த்தருக்கு நான் அதை எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல நம்ம அதெல்லாம் செய்துடுவோம். ஆண்டவரே நம்ம மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம், கர்த்தர் மன்னிப்பார். சிலர் மனுஷனுக்கு விரோதமான பாவம் செய்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம், அதுதான் தப்பு. அல்லேலூயா. இங்கே தான் நம்ம தெரியாமல் என்ன பண்ணுறோம், ஆண்டவருக்கு உண்டான காரியங்களில் தேவன் சொல்கிற கட்டளை நீங்கள் மீறி நடக்கும்போது யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? தேவனிடத்தில். சில மனுஷனுக்கு விரோதமான காரியத்தை செய்து நம்ம எங்கே போய் மன்னிப்பு கேட்போம்? அங்கே போய் மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்திய சுவிசேஷ புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து அப்படி தான் சொல்கிறாரு, நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிற, நீ பலி செலுத்த வர, உன் பலியெல்லாம் பெருசு கிடையாது, அப்படியே வெய்
உன் மீது யாராவது குற்றப்படுவானாங்க. பாருங்கள், மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22-23 சொல்லுகிறது. நீங்கள் முதலாவது எங்கே போங்க, வாசிக்கலாமா? நீங்கள் வாசித்த தான் பிடிக்கும். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாக. இப்போ நீங்கள் என்ன பண்ணுமா, அங்கே நினைவு கூறணுமா? நான் யாருக்காகிலும் துரோகம் செஞ்சுருக்கிறேன்னா, யாருக்குன்னா நான் தப்பு செய்திருக்கேன்னா, நான் யாருன்னா வஞ்சனை செய்திருக்கேன்னா, அப்படி நினைவு கூர்ந்து இதை வச்சுட்டு சைலண்ட்டாக என்ன பண்ணணும், எழுந்து போயிட்டு முதலாவது அவனிடத்துல போய் ஒப்புரம் வாங்கி, அப்படின்னா நீ அவனிடத்துல போய் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கணும். நான் செய்து தப்புப்பா, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ மீண்டுமா வந்து என்ன பண்ணு, உன்னுடைய காணிக்கையை செலுத்து அப்படின்றார். ஏன்? நான் மனுஷனுக்கு விரோதமான செய்த பாவங்களை, நம்ம யாருக்கு விரோதமாக செய்கிற பாவங்களை அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளுன்றார். அல்லேலூயா. இதுதான் தேவ சித்தம். அப்போது நம்ம மனுஷருக்கு விரோதமாக செய்கிற காரியங்களுக்கு மனுஷனுக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். கர்த்தருக்கு உண்டான காரியங்களை செய்கிற விரோதமாக ஒரு வேளை நம்ம செய்வோம்னு சொன்னால் அவருக்கு மன்னிப்பு கேட்கணும். இதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இந்த தாவீது அவர் இந்த மன்னிப்பை அவர் ஒப்புக்கொள்கிறார், வருந்துகிறார், மன்னிப்புக்கிறார். அதனால தான் 51ஆம் சங்கீதத்தில் இவர் பாவத்துக்குண்டான சுத்திகரிப்பின் ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட பண்ணுற. ஆண்டவரே, நீ சொன்ன கட்டளையை நான் மீறிட்டேன், நான் இப்படி ஒரு இரக்கம் இல்லாமல் நான் பண்ணிட்டேன் ஆண்டவரே, நீ சொன்னதெல்லாம் நான் தாண்டிட்டேன், என்னை மன்னிங்க சொல்லி 51ஆம் சங்கீதம் முழுவதுமாக இந்த பாவம் செய்ததனால மனம் வருந்தி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்ட சுத்திகரிப்பின் பாடல் தான் இந்த 51ஆம் சங்கீதம். இதை வீட்டில் நீங்கள் வாசித்துங்க. ரெண்டாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது, நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். தாவீதின் வாழ்க்கையில் இந்த தாவீது ஜனங்களை தொகையிடும்படி ஏவப்பட்டான். அது பாருங்கள், விசுவாசினால் ஏவப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏவப்பட்டு ஜனங்களை தொகையிடுறான். தொகையிட்ட போது அவன் வாதிக்க போகிறான், இருதயம் வாதிக்கப்படுது. வாதிக்கப்பட்ட பின்பு தேவனாய் கர்த்தரை இதே தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு. நீ ஜனங்களை நீ தொகையிட்டதுனால 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒன்று தெரிந்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த 3 காரியங்களை ஒன்றை இந்த தாவீது தெரிந்து கொள்கிறார். 3 நாள் கொள்ளை நோய் தேசத்தில். நான் கர்த்தரிடத்தில் போய் நான் விழுகிறேன், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி எது சுலபமாக இருக்கோ, 3 நாள் பிரச்சனையா, 3 மாதம் பிரச்சனையா, 3 வருஷம் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது 3 நாள் பிரச்சனை எடுத்துக்கினார். சிம்பிள், 3 நாள். இந்த 3 நாள் 70,000 பேர் காலி. இந்த 3 நாளில் 70,000 பேர் காலி. இதை பார்க்கும்போது கேட்கும்போது இந்த தாவீது அவர் என்ன பண்ண, திரும்பமாக இவருடைய 2வது சம்பவம், திரும்பமாக இவர் என்ன பண்ண, இருதயம் உடைக்கப்பட்டு இவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா பார்க்கலாம். பாருங்களேன், ஒன்று வாசிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்குது. 1 முதல் 17 வரைக்கும் இருக்குது. நீங்கள் 15லேருந்து வாசிக்க போகிறீங்க. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வர பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன். கவனிக்கணும். இப்ப பாரு சொல்றாரு, அவர் ஒப்புக்கொள்கிறார், நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமா இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாவீது கர்த்தருக்கு சித்தமானவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. இந்த வாழ்க்கையில் ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவன் பாவம் செய்யும் போதெல்லாம் அவன் கர்த்தருக்கு முன்பாக நான் பாவி என்று சொல்லி ஒப்புக்கொண்டு அவன் என்ன பண்ணுறான்னா, கர்த்தரத்தில் பாவ மன்னிப்பை அவன் கேட்டான். கர்த்தரத்தில் ஒப்புரவாகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் பாருங்கள், அவர் அதுக்காக விண்ணப்பம் செய்கிறார். இதுதான் கர்த்தருடைய பார்வையில் பாரு, அவன் பாவத்தை அவன் சரியாக அவன் சொல்லலை, பாவத்தை அவன் உணராமல் இல்லை, பாவம் செய்தான் என்று சொல்லி அவன் உணர்றான், அவன் ஒப்புக்கொள்கிறான், அவன் என்ன பண்ணுறான், மன்னிப்பு கேட்குறான்னு சொல்லி பாருங்களேன், அவன் எப்படி மாறுறான், கர்த்தருக்கென்று ஒப்புரவாகிறான். இதுதான் தேவனுடைய சித்தம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம பாவம் செய்து நம்ம தூரம் போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில் நம்ம இருக்கணுமா,
ஒப்புரவாக வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது பாருங்களேன், லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம், கவனிக்கணும், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் கர்த்தரிடத்துல ஒப்புரவாகும் போது, பாவியாக இருக்கும்போது பரலோகம் துக்கமாக இருக்குது. நீங்கள் நம்ம கூட பாவம் செய்யும் போது பரலோகம் துக்கமாக இருக்குது. நம்ம கர்த்தரிடத்துல ஒப்புரவாகும் போது அங்கே சந்தோஷம் உண்டாகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் பாருங்கள், இந்த தாவீது தன் பாவத்தை உணர்ந்தான், அதை வெறுத்தான், பரிசுத்தமான தேவனை நேசித்தான். இதுதான் கர்த்தருக்கு சித்தமானதை இருந்தது. ஹல்லேலூயா. ஆகையினால தான் தேவன் அங்கே தாவீதை குறித்து சொல்கிறார், அவன் எனக்கு சித்தமானது. பாருங்கள், பூமியில் இல்லையா பரிசுத்தம் உள்ளவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா, இல்லையா. வேதத்தில் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் ஒரு விபச்சார சிறியை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து நிறுத்துவாங்க. நிறுத்தின பின்பு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிறியை நான் விபச்சாரத்தில் கையுமையுமாக நான் பிடித்து கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் மோசே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகையினால இந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மரண தண்டையை நீங்கள் செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது எல்லா ஜனங்களும் இருக்கிறத பார்க்குறாரு. பரிசையும் இருக்கிறான், சதிசையும் இருக்கிறான், வேதப்பாரர் இருக்கிறாரு, எல்லா ஜனங்களும் இருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அங்கே பார்க்குறாரு, அவர் தரையில் எழுதுறாரு, பாவம் செய்யாதவங்க முதலாவது எழுதி அங்கே கல்லை எறிந்துட்டு நீங்கள் போகலாம் அப்படின்றாரு. இப்போ எல்லாருக்குமே இருதயத்தில் குத்தப்படுது. ஏன் அப்படின்னா எல்லாருமே பாவம் செய்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் பாருங்கள், யாருமே என்ன பண்ண முடியல, அந்த சிறிய கல்லெடுத்து அவங்க அடிக்க முடியல. காரணம், எல்லாருமே தன் பாவம் செய்தார்கள் என்று சொல்லி அவங்க உணர்வு அடைந்தார்கள் அந்த நேரத்தில். ஹல்லேலூயா. அப்படியானால் பாருங்கள், ஏன் அந்த வார்த்தையை சொன்னான்னா, யாராலையும் என்ன பண்ண முடியாது, அந்த சிறிய கல் எடுத்து அடிக்கும்போது அந்த வார்த்தையை அதை எழுதினார் இல்லையா. பாவம் செய்யாதவன் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவோம், அப்படியே நீங்கள் கல்லெறியலாம் அப்படின்னும் போது இந்த பூமியில் ஒரு மனுஷன் கூட பாவம் செய்யாதவன் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கூட பாருங்கள் பரிசுத்தவான் இல்லை கிறிஸ்துவை போல. ஹல்லேலூயா. ஆகையினால நம்ம பாவத்தின் மத்தியில் வாழ்ந்தாலும், நம் கரைப்படுகிற வாழ்க்கையில் இருந்தாலும், சூழ்நிலை இருந்தாலும், நம்ம கர்த்தரிடத்தில் என்ன பண்ணோமா, பாவத்தை வெறுத்து, கவனிக்கணும், பாவத்தை நேசிக்க அல்ல, பாவத்தை வெறுத்து அதை விலகி கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தமாய் மாற நாம் பிரயாசமும் முயற்சி பண்ணணும். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணால் நமக்கு உதவியும் செய்கிறார். நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாகும்படி நமக்கு தேற்றுகிறார், நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணால் நம்மை பரிசுத்தமாய் நடத்துகிறார். இதுதான் தேவ சித்தம். பூமியில் தேவனாய் கர்த்தரிடத்தில் எப்போதும் நம்ம ஒப்புரவாக வேண்டும். நம்ம எப்போதும் அவரோடு கூட என்ன பண்ணுமா, ஒப்புரவாயிடணும் இல்லையா. ஏன்னா ஒரு சின்ன பாவம் நமக்கு பெருசாக தெரியாது, ஒரு ஒயிட் ஷர்ட்டில் சின்ன கரை பெருசாக தெரியாது. ஆனால் அது நாளுக்கு நாள் ஆகும்போது அது பெருசாக தெரியும். ஹல்லேலூயா. அப்போ அதன் மத்தியில் தான் பாருங்கள் நமக்கு நம்ம நியாயத்தீர்ப்பு நம்ம மேலே வரும். ஆகையினால தேவனாய் கர்த்தர் பாருங்கள், இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருக்கேற்ற பாதையில், கர்த்தருக்கேற்ற நம்ம பரிசுத்தம் அடைய நம்ம என்ன செய்யணும், கர்த்தரத்தில் நம்ம தவறிக்கொண்டே இருப்போம். இன்றைக்கி கூட பாருங்களேன், நம்ம கர்த்தரத்தில் விண்ணப்பம் செய்யணும், ஆண்டவரே என் பாவங்களை மன்னி, ஆண்டவரே உமக்கேற்ற பரிசுத்தமாக என்னை வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம விருப்பம் முயற்சி நம்ம இடத்துல இருக்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த தாவீதின் வாழ்க்கையில் அப்படி தான் இருந்துச்சு. அவன் வாழ்க்கையில் தேவனாய் கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் இல்லையா, அவன் எனக்கு சித்தமானவர்களை செய்வான். அப்போ நம்ம வாழ்க்கையோட தேவனுக்கு சித்தமானது என்னது, நாம் தேவனாய் கர்த்தரோடு கூட வாசமாக இருப்பது தான் தேவனுக்கு சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்வது தான் அவருக்கு விருப்பம். ஹல்லேலூயா. இந்த பூமியில் தேவனாய் கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாழ்கிற நாம கர்த்தருடைய சித்தம் என்னது என்று சொன்னால் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருப்பது தான் கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா. தேவன் வானத்தில் இருக்கிறாரு, நம் பூமியில் இருக்கிறோம், நமக்குள்ளே வாசமாக இருப்பது தான் கர்த்தருடைய சித்தம். அப்போ பாவத்தோடு கூட கர்த்தர் என்ன பண்ண முடியாது, நமக்குள்ளே வாசமாக இருக்க முடியாது. நீங்கள் ஒப்புரவாகி நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பினா அவரிடத்துல இரக்கத்தின் மூலமாக அவர் நமக்குள்ளே வாசமாக இருப்பார். இதுதான் தேவ சித்தம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் குறித்து தேவ சித்தம்னாக்கா அவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருப்பது தான் கர்த்தருடைய சித்தம். நீங்கள் பரிசுத்தமாக இந்த பூமியில் வாழ்வதுதான் கர்த்தருக்கு சித்தம். இந்த தாவீது தன் பாவத்தை உணர்ந்து அவன் மன்னிப்பை கேட்டு மீண்டுமாக கர்த்தரோடு கூட இணைந்து கொண்டான். ஆகையினால கர்த்தருக்கு சித்தமானதை அவன் செய்தான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட தேவனாய் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். இதுவே கர்த்தருக்கு சித்தமானதை நாம் அறிந்து கொண்டோம். அப்படி வாழ்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி எழுந்து நின்று இந்த நாளிலும்
தேவனாய் கர்த்தர் நமக்குன்னு ஒரு வழியை வச்சிருக்கிறார். பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே அவர் சித்தமாக இருக்கிறது.